அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் சேனலில் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்க சைட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரீசேல் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த சைட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டு இருக்க வழி பார்த்தீங்கன்னா கோவை டு சக்தி என்ஹெச்சுங்க. இப்போ நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் போகிற வழிங்க. அந்த கோவை டு சக்தி என்ஹெச்சில் கோவில்பாளையத்துக்கு அடுத்து கணேசபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. பார்த்தீங்கன்னா சக்தி ரோட்லேருந்து கணேசபுரத்தை தாண்டி வந்தோம்னா ரைட் எடுக்கணுங்க. இதுதான் வந்து தெலுங்கு வளைய பிரிவுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. இந்த தெலுங்கு வளைய பிரிவுலேருந்து ரைட் எடுக்கணுங்க. ரைட் எடுத்தால் நம்ம இப்போ போயிட்டு இருக்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா தெலுங்கு வளைய போகக்கூடிய வழிங்க. ஐடி பில் கம்பெனி அங்கே போகக்கூடிய வழி தாங்க இது. இதெல்லாம் நம்ம சைட்டுக்கு போகிற வழியும் இதுதாங்க. நம்ம இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கன்னு சொல்கிறோம்னா, நாங்கள் இது மாதிரி அடுத்தடுத்து இனி கோயம்புத்தூரில் சக்தி ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய ரீசேல் ப்ராப்பர்ட்டி பற்றி டெய்லி வீடியோ போட போகிறோங்க. அப்போ அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று, நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே அப்டேட் கிடச்சிருங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் மறக்காமல் நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம சைட்டுக்கு போகிற வழி தான் இது. நம்ம போகிற வழியிலே பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குங்க. ஏன் இந்த கம்பெனிஸை பற்றி நான் சொல்கிறேங்கன்னா, நீங்கள் இப்போ அங்கே ஒரு சைட் வாங்குறீங்கன்னு பாருங்களேன். நம்ம சைட்டில் அந்த சைட் இப்போ நம்ம பார்க்க போகிற சைட் நீங்கள் வாங்குறீங்கன்னா பிரச்சனையே இருக்காதுங்க. இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு வீடு கட்டி விடுறீங்க, வாடகைக்கு விடுறீங்கனால இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஈஸியாக வந்து வாடகைக்கு இருந்துப்பாங்க. நம்ம போய் தேடணும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி இல்லைங்க. அது இல்லாமல் சும்மா ரூம் கட்டி விடலாங்க. இல்லை நீங்களே இங்கே சைட் வாங்குறீங்க, ஒரு ஒர்க்கு கம்பெனிக்கு போனாலும் நல்ல ஒரு சைட்டுங்க. இதை பாருங்கள், எவரெஸ்ட் குளோபல் சிட்டி நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ். இதான் ஃபேஸ் 1ங்க. போகிறதுக்கான வழி ஆர்ச் இதாங்க. அதுங்க உள்ளே போனதே கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே ஒரு வழி இருக்குங்க, பெரிய வழி. இதாங்க நம்ம சைட்டுக்கு போகிற வழி. நீங்கள் நம்ம சைட்டுக்கு இங்கே சைட்டை வாங்கும்போது பக்கத்தில் நீங்கள் வேறு கம்பெனிக்கு ஒர்க் போகிறனாலும் ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நம்ம சைட் நீங்கள் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விட்டாலும் நல்ல இதுதாங்க. இல்லை நீங்களாக ஓன் யூஸ்க்கு கட்டி இருந்தாலும் நல்ல யூஸ் தாங்க. ஏன்னா கணேசபுரத்துக்கு ரொம்ப பக்கங்க, சக்தி ரோடுக்கு ரொம்ப பக்கம். அப்படிங்கும்போது உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப பக்கமாகவே கிடச்சிரும். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இன்னொன்று, நம்ம சைட்டுக்கு போகிற வழியிலே பாருங்கள். இப்போ பாருங்கள், ரைட் சைடு பாருங்கள், சூப்பரான அருமையான பெரிய பங்களா டைப் வீடுங்க. பாருங்கள், செமையாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க நம்ம சைட்டை சுற்றி எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குங்க. லைனாக வீடுகளாக தான் இருக்கும். இதெல்லாம் பழைய சைட்டுங்க. பட் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. பாருங்கள், ரைட் சைடில் வீடுகள் இருக்குங்களா? எல்லாமே பாருங்கள், பெரிய பெரிய வீடுகள் தான். எல்லாத்துலேயுமே குடி வந்துட்டாங்க. ரைட் சைடில் இருக்கிற வீட்லேயும் பாருங்கள் பெரிய வீடு, லெஃப்ட் சைடு வீடுகள் இருக்குங்க. அதெல்லாமே வீடுகள் தாங்க. நம்ம சைட்டுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய வீடு தான். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 சைட்டு ஃபேஸ் 1லேயே இருக்குங்க. இது எல்லாமே இந்த ரைட் கட் பண்ணுங்கன்னா இதுலேயுமே ஒரு 200 சைட்டுக்கு மேலே இருக்குது. மொத்தம் ஒரு 500 சைட்டுங்க ஃபேஸ் 1லேயே. எக்கச்சக்கமான சைட்டுக்கு இருக்குங்க. எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பெங்களூரில், ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க, லோக்கலில் பக்கத்து திருப்பூர், ஈரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாங்க.
நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் வந்து மெட்ரோ வரப்போகுது. இங்கே கணேசபுரம் வந்துச்சா இங்கே சென்ட்ரேட் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறிடுங்க. இதாங்க நம்ம சைட்டுக்கு ஆனால் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு பாருங்கள். நம்ம சைட்டுக்கு போகிற வழியிலே பாருங்கள், வீடு இருக்க ரைட் சைடு. அதுவும் அவங்க வந்து நீட்டாக பிளான் பண்ணிக்கிட்டாங்க. முன்னாடி வந்து கடை வைக்கிற மாதிரி. ஏன்னா இங்கே ஃபுல்லாக வீடுகள் ஆகும்போது ஒரு மளிகை கடை வச்சவங்க நல்ல ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னு நல்லா பிளான் பண்ணி வீடு ப்ளஸ் கடையாட்ட கட்டிட்டாங்க. நாங்கள் நம்ம சைட்டுக்கு போகிற கிட்டத்தட்ட இது ஒரு 40 அடி வலிக்குங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சைட்டில் எல்லாமே இருக்குங்க. சுற்றியுமே காம்பவுண்ட் வாளுங்க. அது இல்லாமல் ஈபி இருக்குது. முக்கியமாக தார் ரோடு, சூப்பரான தார் ரோடுங்க. குவாலிட்டியான தார் ரோடு, ரெயின் வாட்ரு ட்ரைனேஜு எல்லாமே இருக்குங்க. இது தாங்க நம்ம சைட்டு. கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான சைட்டு, கிழக்கு பார்த்துங்க. டெட் எண்ட் சைட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லை, இந்த காம்பவுண்ட் வால் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதுலேயே அந்த எல்லோ கலர் கல் தெரியுது பாருங்க, அளவு கல். அதுலேருந்து இன்னும் எக்கச்சக்கமான இடம் இருக்குது. நம்ம அதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, பிரச்சனையே இல்லை. கிட்டத்தட்ட இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேர்ந்து தான் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால் வந்து சூப்பரான சைடுங்க. ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா 40 அடி, சைடு 60 அடிங்க. இதான் பாருங்கள் நம்ம சைட்டில் இருக்க புத்தனிக்கான பைப்லைன் கனெக்ஷன். அடுத்து நம்ம சைட்டில் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜுங்க. எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இபி, உப்பு தண்ணிக்கு பைப்லைன் கனெக்ஷன், ரெயின் வாட்டர் ட்ரைனேஜு, ரோடு ஃபெசிலிட்டிஸ், காம்பவுண்டு, இப்படி எல்லாமே நம்ம சைடில் இருக்குதுங்க. முக்கியமாக நம்ம சைட் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க. மொத்தம் நம்ம சைட் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம சைட்டுங்க. அந்த காம்பவுண்ட் வாலுக்கு ரைட் சைடு இருக்கிறது நம்ம சைட்டு. இதுதான் நம்ம சைட்டுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 6.10 சென்ட் இருக்குங்க. 6.25 சென்ட். ஒரு சென்ட் ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 6.5 லட்சம் தான் சொல்கிறாங்க. பேசிக்கலாங்க, உடனடியாக பண்ணுற மாதிரி இருந்தால் பேசிக்கலாங்க. பாருங்கள், அது இல்லாமல் நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா சோலார் லைட் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் இப்போ ஒரு சென்ட் ரேட் 6.5 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே சென்ட் 10 ரூபா 12 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறக்கில்ல. ஏன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்மளது ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா மெட்ரோ கணேசபுரத்துக்கு வரப்போகுதுங்க. நிறைய செய்தித்தாளில் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மெட்ரோ வந்து கணேசபுரம் வரும்போது இங்கே சென்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்குது. ஆல்ரெடி கணேசபுரம் மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 12 ரூபாய்க்கு மேலே தாங்க, 10 to 12 அதுக்கு மேலே தாங்க. இப்போ மெட்ரோ இதெல்லாம் வரும்போது, ஃப்யூச்சர் மெட்ரோவெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஒரு 20 ரூபாய்க்கு மேலே போயிரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குங்க. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் இது சூப்பரான சைட்டுங்க. இல்லை வீடு கட்டுறதுனாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட்டுங்க. அதனால் இந்த சைட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு 200% வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்க. டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க. கிழக்கு பார்த்து இருக்குது, 30 அடி ரோடு, சூப்பரான சைட்டுங்க. அதனால் இந்த சைட் உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். மேலும் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு சில டவுட்ஸ்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் கீழே இருக்க பாருங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுறோம், சரிங்களா? மேலும் நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போட போகிறோம். எல்லா வீடியோவுக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும். நன்றிங்க.